Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 31 ஜூலை 2025 வியாழக்கிழமை முதல் 6 ஆகஸ்ட் 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா 31 ஜூலை வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமிழலை குறும்பர் குரு பூஜை, 1 ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமான் குரு பூஜை, 3 ஆகஸ்ட் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு, 4 ஆகஸ்ட் திங்கட்கிழமை அன்னைக்கு கோட்புலியார் மற்றும் கலியனார் குரு பூஜை, 5 ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, அன்றைக்கு வைத்திருதி ஸ்ரார்த்தம், அன்றைக்கு கரிநாள். 6 ஆகஸ்ட் புதன்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் புதன் குரு சுக்கிரன், கர்க்கடக ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் கேது, கன்னியா ராசியில் சந்திரன் செவ்வாய், கும்பராசியில் வக்ரல்மீல் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 31ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:06 துலா ராசிக்கும், 2ஆம் தேதி பின்னிரவு 12:47 விருச்சிக ராசிக்கும், 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 11:57 தனுசு ராசிக்கும் சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 3ஆம் தேதி ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 7:08 கர்க்கடக ராசிக்கு புத பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் நம்முடைய ராசிக்கு ரணருணரோகஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் அவருடைய ஸ்தான பலமும் பார்வை பலமும் நமக்கு பல விதத்திலும் நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். முயற்சிகள் எல்லாமே சாதகமாகும். பொருளாதாரம் சம்பந்தமாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. ரொம்ப அது உங்களுக்கு நல்லபடியாகவும் நடந்து முடியும். அது மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் மேலிடத்துக்கும் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகும். அது மாதிரி புதிய தொழில் ஆரம்பிப்பது, ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் தீர்வது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம், மிகப்பெரிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு.
ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்தோம்னா நமக்கு 2ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 2 குருமார்களும் நம்ம ராசிநாதனோட சேர்த்து 2 குருமார்களும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நமக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் பண்ணுறீங்க, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு திருப்தியை, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்க போது எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலக போகிறது. பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, அது எல்லாமே காணப்படும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நேரம் வந்தாச்சு. தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உறுதி. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். வீடு, மண், மனை, வாகன பிராப்தி ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். வழக்குகள் சார்ந்து எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குங்க. செவ்வாய் பார்த்துடுறார், சந்திரன் பார்த்துடுறார். ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். ஏற்கனவே வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூல் ஆகும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். கம்பெனியை விரிவாக்கம், நிறைய நியூ பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியும். ஃப்ரான்ச்சைஸிலாம் நீங்கள் கொடுக்க முடியும். அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். இவ்வளோ நாள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இனிமேல் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகிடும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான தடைகள் அனைத்துமே விலகும். கல்வியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். கல்வியை பூர்த்தி பண்ணிட முடியும். ரொம்ப சிறப்பாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். அது மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, மேன்மை, கீர்த்தி எல்லாமே கிடைக்கும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். ஒரு விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அது எல்லாமே விலகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்கள் குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு பல விதத்திலும் கிடைக்கும். ராசியில் சூரியன், அரசாங்க அனுகூலம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம், இது சம்பந்தமான மனிதர்கள், இது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு திருப்தியாக அற்புதமாக நடக்க போகிறது.
பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்குறார். மிகப்பெரிய யோகம். ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும். ஒரு விஷயத்தை திட்டமிடுவீங்க, சரியானபடி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்பவே டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும். இரத்தம் சம்பந்தமான ஒருவருடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நல்ல ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஏற்படும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். சிம்மராசிக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுபகரிய செலவுகள் ஏற்பட போகிறது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமான முறையில் விலகும். ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தொழில், முக்கியமாக இந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், தொழில் செய்யக்கூடிய பெண்கள், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பொற்காலம், பெரிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய முடக்க நிலை, சுணக்க நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில் சம்பந்தம். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். இந்த இரட்டை மனநிலை மாறும். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமான்னு அந்த இரட்டை மனநிலை என்பது நிச்சயமான முறையில் மாறும். புதிய மாற்றங்கள் சேரும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். எல்லா வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். திருமணம் அதாவது மங்கள காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். அது மாதிரி தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம். திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல சனி ராகு, 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன், புதன் இருக்கார். புதன் 4 நாளில் மாறிடுறார். பட் டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. துளாராசிக்கு நம்ம ஏற்கனவே அடிக்கடி பதிவு பண்ணிகிட்ருக்கோம், இப்போவும் பதிவு பண்ணுறோம். நீங்கள் துலா ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது துலா லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது துலா மாதமாக இருந்தாலும் சரி, அதாவது ஐப்பசி மாதமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற நேரம் யோகமான நேரம் போயின்னு இருக்கு. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மிகப்பெரிய அனுகூலம், மிகப்பெரிய மாற்றம். அதாவது நீங்கள் வாழ்க்கையிலேயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். அதாவது என்ன செய்யறதுனே தெரிலங்க. அப்படி ஒரு எங்கே போனாலும் பெரிய தடங்கள் அதெல்லாம் இனிமேல் நல்லபடியாக உங்களுக்கு மாறும். அதில் சந்தேகம் வேண்டாம். தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் இந்த காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு வர நிச்சயமாக தொழிலில் பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய உத்வேகம், மனசுக்குள்ளே ஒரு புதிய உற்சாகம், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களோடு இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் 11ஆம் இடத்துல வந்தாலே 11ஆம், அதாவது ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை விதி இருக்குது. 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய காரகத்துவம், அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியம் கண்டிப்பான முறை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போது நம்ம ராசிநாதனே 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு, பெரிய மாற்றங்கள். அப்போது கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நிச்சயமான முறையில் விலகும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு, யாரெல்லாம் குழந்தைகள் வேணும்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுறாங்களோ, மருந்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை கன்ஃபார்ம்டு. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் குரு அதிசாரமாக நமக்கு கடகத்துக்கு வர ராசியை பார்ப்பர். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் போயின்னு இருக்கு. தைரியமாக இருங்க, எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலை மாத்திரம்னா மாற்றலாம், நல்ல ஒரு நேரமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து இன்னொரு தொழில் ஆரம்பிங்கன்னு நினைக்கிறீங்களா, ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக போய்கிட்டு இருக்கு. எந்த விதமான செகண்ட் தாட்டும் வேண்டாம், தைரியமாக எல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த பல காரியங்களையும் தெளிவாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் காணப்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல 2 குருமார்கள் இருந்து திருப்தியாக நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி காணப்படும். தைரியமாக தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட நிலை நிச்சயமான முறையில் விலகும். ராசியை செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார், புதன் பார்க்குறார், சுக்கிரன் பார்க்குறார். அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு புது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம், ஸ்ரத்தை, முயற்சி என்பது அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு பல விதத்திலும் ஒரு நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். யாருக்கும் ராங்கம் கொடுக்கக்கூடாது. சில நேரங்களில் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் நிச்சயமான முறையில் விலகும். மாணவர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா கல்வியில் ஒரு பெரிய சாதனை உங்களால் நிச்சயமான முறையில் இந்த நேரத்தில் செய்ய முடியும். பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா நமக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் பெரிய அனுகூலம், பெரிய மாற்றங்கள் என்பது உறுதி. தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். ராசியில் சனி ராகு, 7ல் கேது, 8ல் செவ்வாய் சந்திரன் சொல்லிட்டு இந்த நேரம் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் மட்டும்தான் பெரிய யோகமே தவிர மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் எதுவுமே நமக்கு அனுகூலமாக இல்லை. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சினா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சரியான முன்திட்டமிடல் என்பது அவசியம். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல தெரிஞ்சவங்க, நல்ல நம்பிக்கையானவங்க அவங்க கூட மட்டும் சேர்ந்து பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் அதுக்கப்புறம் கடைசியில் நீங்களே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி சில சூழ்நிலைகள் உண்டாயிடும்.
ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் நமக்கு இப்போது போய்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிகமான கவனம் என்பது அவசியம். மாணக்கர்களை பொறுத்தமட்டில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி கடன் உங்களுக்கு நிச்சயமான முறையில் அமையும், கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா தடைகளாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் பயணம். அதன் பிறகு 8ஆம் இடத்துக்கு மாறுறன்னு வச்சுப்போம். பட் நமக்கு இந்த கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியை சந்திரன் செவ்வாய் பார்த்துடுறாங்க. 4ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன் அப்படி நமக்கு அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்த 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் செய்யாத பல நல்ல விஷயங்களை இந்த நேரத்தில் செய்வீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தடங்கலாக இருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். வீடு, மண், மனை யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் உண்டாகும். தடைபட்டு இருந்த வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, மனசுக்குள்ள மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்க போகிறது. தொழில் சார்ந்து எடுத்துக்கிட்டோம்னா கன்சல்டண்ட்டு, கைடு, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நிச்சயமான முறையில் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி என்பது காணப்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மீண்டும் நாம் அடுத்த பதிவு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.